أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون وأشرقت الأرض بنور ربها ووضع الكتاب وجيء بالنبيين والشهداء وقضي بينهم بالحق وهم لا يظلمون ووفيت كل نفس ما عملت وهو أعلم بما يفعلون. وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால திருமண நிகழ்ச்சி இனிதே தொடங்குகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக இறைமறையை ஓதுகிறார் நமது அல் ஜாமி அல் அஸ்ஹர் ஜுமா மஸ்ஜிதில் இயங்கி வரக்கூடிய ஹிஃபுல் பிரிவின் முன்னாள் மாணவர் எலவல் அல் ஹாஃபில் BM சாலிஹ் இல்தாஃப் அவர்களை அழைக்கிறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تكونوا كالذين آذوا موسى فبرأه الله مما قالوا وكان عند الله وجيها. يا أيها الذين آمنوا اتقوا الله
وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما صدق الله العظيم. ஜஸாகுல்லா ஹைர். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத் والطيبات للطيبين والطيبون للطيبات أولئك مبرؤون مما يقولون لهم مغفرة ورزق كريم. صدق الله العظيم. பேரன்பர்க்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, அஸ்ஹர் மீடியா வாயிலாக இதனை கண்ணுற்று கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற சொந்தங்களே, ஒரு அருமையான நிக்காஹ் மஜ்லிஸிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். முத்தாய்ப்பாக மணமக்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தாரை அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்குள் செல்வோமாக. மர்ஹூம் எம் சையத் இஸ்மாயில் அவர்களின் மகன் வழி பேரனும், மர்ஹூம் எஸ் சையத் முகமது அவர்களின் மகள் வழி பேரனும், அல் ஹாஃபில் எஸ்.ஐ. பரக்கத் முகமது அவர்களின் அன்பு புதல்வனுமாகிய நமது அல் ஜாமியுல் அஸ்ஹர் ஜும்மா மஸ்ஜிதில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹிஃபுல் பிரிவின் முன்னாள் மாணவர் எலவல் அல் ஹாஃபில் பி.எம். சையத் இஸ்ஹாக் பி ஃபாம் மணாலனுக்கும், எஸ்.ஐ. முஹம்மது முஹித்தீன் மஃபாஸ் சகோதரர் எஸ்.ஐ. முஹம்மது முஹித்தீன் மஃபாஸ் அவர்களின் மகன் வழி பேத்தியும், மர்ஹூம் மானா கூனா முஹம்மது அலி ஆலிம் அவர்களின் மகள் வழி பேத்தியும், எம் சையத் இஸ்மாயில் சகோதரர் தம்மாம் இஸ்மாயில் அவர்களின் அன்பு புதல்வியுமாகிய எஸ்.ஐ. மரியம் ஜுவைனா எம்.ஏ. ஐ.எஸ். மணாலிக்கும் திருமண ஒப்பந்த நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. இஸ்லாம் மனிதனை ஒரு தனிப்பட்ட ஆன்மீக உயிராக மட்டுமே பார்க்கவில்லை. அவனை ஒரு குடும்ப உறுப்பினராக, ஒரு சமூக அங்கமாக, ஒரு நெறிமுறை கொண்ட பொறுப்பாளராக உருவாக்கவே வந்த முழுமையான மார்க்கமாக அமைந்து விடுகிறது. மனித வாழ்க்கை பிறப்பில் தொடங்கி மரண மௌத்து வரையில பல கட்டங்களை கடந்தே செல்லி விடுகிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் மனிதன் வழி தவறாமல் நடக்க, உணர்ச்சிகளால் ஆட்கொள்ளப்படாமல் இருக்க, சுயநலத்திற்குள் சிக்காமல் சமூக பொறுப்புடன் வாழ இஸ்லாம் தெளிவான வழிகாட்டுதல்களை அவ்வப்போது வழிகாட்டியே வருகிறது. அந்த வழிகாட்டுதலின் மையமாக, வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பு முனையாக இது போன்ற நிக்காக அமைந்து விடுகிறது. இஸ்லாமிய பார்வையில் நிக்காக வெறும் இருவரை மட்டும் வெறுமன இணைத்திடும் ஒரு சமூக ஒப்பந்தமே அல்ல. இது அல்லாஹுவின் கட்டளையால் நிறுவப்பட்ட, நபியின் வழியால் உறுதிப்படுத்தப்பட்ட, ஈமானுடன் நேரடியாக தொடர்புடைய ஒரு புனித ஒப்பந்தம், ஒழுங்கான அமைப்பு என்பதை நாம் மறந்திட ஆகாது.
மனிதனின் இயல்பான உணர்வுகளுக்கு ஒழுங்கும் பாதுகாப்பும் மரியாதையும் அளிக்கும் அமைப்பே இது போன்ற திருமணமாகும். அது மனிதனை தன்னடக்கத்திற்கும் பொறுப்புணர்விற்கும் பரஸ்பர உறவிற்கும் பழக்கி விடுகிறது. திருமணம் ஒரு ஆணையும் பெண்ணையும் மட்டுமல்ல, அவர்களுடன் இணைந்த குடும்பங்களையும் அந்த குடும்பங்களின் மதிப்புகளையும் அடுத்த தலைமுறையின் நெறிபாதைகளையும் இணைக்கும் ஒரு பிரிட்ஜாக, பாலமாக அமைந்து விடுகிறது. குடும்பம்தான் சமூகத்தின் அடித்தளம். அந்த அடித்தளம் சிதைந்தால் எவ்வளவு அழகான சமூக கட்டமைப்புகள் இருந்தாலும் அவை நீண்ட நாள் நிலைக்கவே நிலைக்காது. அதனால்தான் இஸ்லாம் திருமணத்தை தனிப்பட்ட விருப்பமாக விட்டுவிடாமல் சமூக நிலைத்தன்மையின் அடிப்படையாக உயர்த்தியே வைத்துள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போதும் கூட திருமணம் என் வழி என்று அறிவித்து இது ஒரு சாதாரண அறிவுரையாக அவர்கள் நமக்கு கற்றுத்தந்து செல்லவில்லை. ஒரு முஸ்லிமின் வாழ்க்கை முறை, ஈமானின் வெளிப்பாடு, சமூக பொறுப்பின் அடையாளம், இவையெல்லாம் திருமணத்தின் பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக இது மிக 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 வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக அமைந்து விடுகிறது. நபி வழியை பின்பற்றி ஆடம்பரமின்றி, தேவையற்ற சுமைகளின்றி, அநியாய செலவுகளின்றி மார்க்க எல்லைக்குள் நடைபெறும் திருமணங்கள் குடும்பங்களில் உண்மையிலேயே மன அமைதியும் உள திருப்தியும் சக்கீனத்தையும் முவத்தத்தையும் வழங்கி விடுகிறது. வருங்கால தலைமுறைகளுக்கு நல்ல நன்னெறிகளையும் போதித்து விடுகிறது. அல்லாஹுவின் அருள், பரக்கா, அபிவிருத்தி, பாதுகாப்பு இவை அனைத்தையும் ஈர்க்கும் வாயிலாகவே இது போன்ற திருமணங்கள் திகழ்ந்து விடுகிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் திருமணத்தின் உண்மையான நோக்கத்தை உணர்ந்து அதை இபாதத்தாக எடுத்து மார்க்க வழியில் அது காத்திடவும், அதன் மூலம் தனி மனித வாழ்க்கையிலிருந்து குடும்பத்தையும் சமூகத்தையும் ஒழுங்காக கட்டியெழுப்பும் நற்சிந்தனையும் நற்செயலையும் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே சென்று விடுவோமாக. நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக வரவேற்புரை ஆற்ற வருகிறார் அன்பு சகோதரர் இம்தியாஸ் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இந்த இனிய மாலை பொழுதினிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த சுன்னத்தான நிக்காஹுக்கு இரு வீட்டாரின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் விருந்தினர்கள் ஆகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மணமக்கள் இருவருடைய சொந்த பந்தங்கள், நமது ஜமாத்தார்கள், ஜமாத் நிர்வாகிகள், உள்ளூர், வெளியூர், தமிழகம், கேரளா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கும் அன்பர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். மீண்டும் ஒரு முறை இந்த திருமண வைபவத்தில் கலந்து மக்களை வாழ்த்தி துஆ செய்வதற்காக இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மணமக்கள் வீட்டார் சார்பில் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. தொடர்ந்து வாழ்த்துரையாற்ற வருகிறார்கள் கண்ணியமிக்க நமது அல் ஜாமியுல் அஸ்ஹர் ஜும்மா மஸ்ஜிதின் ஹத்தீப், அன்னை ஆயிஷா சித்திகா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியின் முதல்வர் மற்றும் பேராசிரியருமான ஷேக் அப்துல் மஜீத் மஹ்லரி அவர்களை வாழ்த்துரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. ما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي.
உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக உகப்பான இடமாகிய இறை இல்லத்தில் இந்த சிறப்பான திருமண நிகழ்வுக்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி துவா செய்ய வந்திருக்கிற அன்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் அமர்ந்திருப்பது இறை இல்லம் பள்ளிவாசல். பள்ளிவாசலுக்குண்டான நெறிமுறைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது, இதா தகல அஹதுக்கும் ஃபில் மஸ்ஜித் யுஸல்லி ரக்அத்தைனி கப்ல அன் தஜ்லிஸ. உங்களில் யாராகிலும் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் காணிக்கை தொழுகை 2 ரக்அத்துக்கள் தொழாமல் அமர வேண்டாம் என்கிற அந்த சுன்னத்தை எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த இடத்திலும், எந்த நேரத்திலும் பள்ளிவாசலுக்குள் நுழைகிற பொழுது அதை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். இதை உங்களுக்கு முதல்ல நசீஹத்தாக நான் கூறிக்கொள்கிறேன். அடுத்து திருமணம். இந்த மணமகன் நமது ஜாமில் அஸ்ஹர் ஹிஃபுது மதரசாவின் முன்னாள் மாணவர் அல் ஹாஃபித் இஸ்ஹாக், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். அவர் இங்கு ஹிஃபதை முடித்துவிட்டு அப்புறம் அவர் உலக படிப்பை படித்து இன்று அந்த அடிப்படையில் இப்போ மாப்பிள்ளையாக இங்கு அமர்ந்திருக்கிறார். திருமணத்தை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, அந்நிக்காஹு மின் சுன்னதி ஃபமர் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. திருமணம் எனது வழிமுறை, அதை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் எம்மை சார்ந்தவர் அல்ல. எனவே அப்படியான திருமணத்தை செய்கிற இந்த சந்தர்ப்பத்தில் மணமக்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், குறிப்பாக மணமகன் ஹாஃபிதுல் குர்ஆனா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் நீங்கள் குர்ஆனாக வாழ்ந்து காட்டுங்கள். உங்களுக்கு நிறைய உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆன் என்ன சொல்கிறதோ அதுவே உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்களுடைய மனைவியாகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வரதாஹா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, யா உம்மல் முஃமினீன் அம்பிஈனி அன் குலிகி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு பற்றி சொல்லுங்களேன் என்று கேட்கப்படுகிறது. உடனே அவர்கள் திருப்பி கேட்கிறார்கள், அலஸ்த தக்ரஉல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதவில்லையா? கான ஹுலுகுஹு குர்ஆனா அவ் கமா கல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். முஸ்லிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு குர்ஆனாகவே இருந்தது. இன்று உங்களுடைய கல்வில குர்ஆனை நீங்கள் மனனம் செய்த ஹாஃபிதாக இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் குர்ஆனாகவே வாழ்ந்து காட்ட வேண்டும். குர்ஆன் என்ன சொல்கிறது? வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். குர்ஆனுடைய ஆயத் உங்களுடைய கல்வில இருக்கிறது. இது வாழ்வில் வர வேண்டும். உங்களுடைய மனைவிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், குர்ஆனிலே இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் இந்த திருமண ஒப்பந்தத்தை பற்றி சொல்கிற பொழுது வெறுமன அது மீசாக் என்று சொல்லி முடிக்கவில்லை, ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லல. வஅஹத்னா மின்கும் மீசாக்கன் கலீலா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு உறுதிமிக்க ஒப்பந்தம் என்று சொல்கிறான். குர்ஆனில இருக்கிறது. உங்களுடைய கல்வில அது மனனமாக இருக்கிறது. வாழ்வில் அது செயல்பாட்டுக்கு வர வேண்டும். நாம் திருமணம் செய்திருக்கிறோம் என்றால் ஒரு உறுதிமிக்க ஒப்பந்தத்தை எடுத்திருக்கிறோம். நினைத்தா வாழுதல், இல்லைன்னா ஒப்பந்தத்தை எப்பவும் முறித்துக்கலாம் என்று சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மீசாக்கு இல்லை. இது மீசாக்கன் கலீலா, உறுதிமிக்க ஒப்பந்தம் என்று சொல்கிற பொழுது அந்த ஒப்பந்தத்தில் முறிக்கிற பொழுது கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை, அதை நிதானம் தேவை என்கிற அம்சங்களும் உள்ளடங்கி இருக்கிறது. குர்ஆன் உங்களுக்கு அப்படியான வழிகாட்டலை கொடுக்கிறது. அதே குர்ஆன் சொல்லுகிறது, ஹுன்ன லிபாஸு லக்கும் வ அன்த லிபாஸு லஹுன்ன.
ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தையை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கு மத்தியில உண்டான நெருக்கத்தை இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறது குர்ஆன். அது உங்களுடைய கல்விலே இருக்கிறது, செயல்பாட்டுக்கு வர வேண்டும். உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்குமான தொடர்பு அல்லது அந்த மனைவிக்கும் உங்களுக்குமான தொடர்பு. ஹுன்ன லிபாசு லக்கும் வ அன்தும் லிபாசு லஹுன்ன. 6 வார்த்தை அதுக்குள்ள அழகா சொல்லிட்டான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவளுக்கு நீ ஆடை, உனக்கு அவள் ஆடை. ஆடை எப்படி மானத்தை மறைக்கிறதோ, குறைகளை மறைக்கிறதோ, முக்கியமாக நம்முடைய குறைகளை மறைக்கிற ஒன்றாக ஆடை இருக்கிறது. குடும்ப வாழ்விலே மனைவி கிட்ட இருக்கிற குறைகள் மறைக்கக்கூடியவராக நீங்கள் இருக்க வேண்டும், அதான் ஆடை. அதே போன்று அந்த மனைவி உங்களுடைய குறைகளை மறைக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். ஹுன்ன லிபாஸு லக்கும் வ அன்தும் லிபாஸு லஹுன்ன குர்ஆன் சொல்கிறது. அப்படியாக நீங்க வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு மனிதனுடைய இஸ்ஸத்தை ஆடை தூக்கி காட்டுகிறது. ஆடையின் மூலமாக அவர் போட்டிருக்கிற ஆடையை வைத்து அங்கு தீர்மானிக்கப்படுகிறது. இன்னைக்கு கூட நீங்க மாப்பிள்ளைகள் உடுத்துகிற ஆடையில் வித்தியாசமான ஆடையில் அமர்ந்திருக்கிறீங்க. நம்ம எத்தனையோ திருமணங்கள்ல எத்தனையோ மாப்பிள்ளைகளை பார்த்திருக்கிறோம். அவர்களுடைய ஆடைகள் வித்தியாசமா இருக்கும். ஆனா நீங்க அப்படி அல்ல. உங்களுடைய ஆடையிலே இன்னைக்கு வித்தியாசம் தெரிகிறது. எல்லாத்திலையும் ஒரு எளிமையாக காட்ட வேண்டும், எளிமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வித்தியாசமான திருமணமாகத்தான் இந்த திருமண நிகழ்வை என்னால் பார்க்க முடிகிறது. எனவே குர்ஆன் உங்களை ஆடையாக இருக்க சொல்லுகிறது. அவளிடத்தில் நீங்கள் ஆடையாக நடந்து கொள்ளுங்கள். அவளுடைய இஸ்ஸத்தை, அவளுடைய கண்ணியத்தை உங்களின் மூலமாக உயர்வாக்கப்பட வேண்டும். அதே போன்று உங்களுடைய இஸ்ஸத், உங்களுடைய கண்ணியம் உங்களுடைய மனைவியால் உயர்வாக்கப்பட வேண்டும். நீங்க அவளிடத்தில் நல்ல பேர் வாங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் சிறந்தவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருக்கும், உங்களில் சிறந்தவர் யார் என்றால், யார் உங்களுடைய குடும்பத்தில் சிறந்தவரோ அவரே உங்களில் சிறந்தவர் என்று சொல்லிவிட்டு, நான் எனது குடும்பத்தில் சிறந்தவன் என்கிற பெயரை வாங்கிவிட்டேன். அதனாலதான் ஆயிஷா நாயகி சொன்னாங்க, குர்ஆனாக இருக்கிற குர்ஆனை படிங்க. குர்ஆன் என்ன சொல்கிறோ அதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே உங்களுடைய கல்விலே அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கிறான். நீங்க அப்படியே வாழ்ந்து காட்ட வேண்டும். உங்களை அவள் சிறந்தவள் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க இந்த போட்டிருக்கிற ஆடைக்கு, லிபாஸுக்கு, அல்லாஹ் சொல்கிற லிபாஸ், அல்லாஹ் சொல்கிறான் அவளுக்கு நீ ஆடை, உனக்கு அவள் ஆடை என்கிற அந்த ஆடை உயர்வாக பார்க்கப்படும். உங்களை இஸ்ஸத்தோடு கண்ணியத்தோடு பேசப்படக்கூடிய விதத்திலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்க மனைவியிடத்தில் நல்ல பேர் வாங்குவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளும். இன்னைக்கு அல் ஹாஃபிஸ் இஸ்ஹாக் நம்ம எல்லோருக்கும் நல்ல பிள்ளை. அவர் மாணவராக இருக்கிற பொழுதும் நல்ல பிள்ளை. அவருடைய உஸ்தாதிட்ட போய் கேட்டா நல்ல பிள்ளை. அவரோடு ஓதின படித்த அந்த மாணவர்கள்ட்ட போய் கேட்கிற பொழுது நல்ல பிள்ளை. உங்களுடைய மாணவர்களுடைய திருமணத்திற்கு, உங்களோடு படித்தவர்களுடைய திருமணத்திற்கு வந்திருக்கிறார் நல்லவர் என்பதற்காக. நீங்க நல்லவர் என்பதற்காக வேண்டிய சகோதரர் இஸ்மாயில் உங்களை அவர் மருமகனாக எடுத்திருக்கிறார். உங்களுக்கு முன்னால் நிற்பது இன்னொரு சவால். உங்களோட மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்குங்க. எங்கள்கிட்ட வாங்கிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லோரும் நல்லவர் என்று உங்களை சொல்கிறோம். தெருவாசி சொல்வார், இஸ்ஹாக்கு நல்ல பிள்ளைடு. உங்களுடைய மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்க வேண்டும். குர்ஆனை வாழ்ந்து காட்டுங்கள். உங்களுடைய மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்கலாம். அதுதான் குடும்பத்தில் நாம் வெற்றி அடைந்தவராக இருக்க முடியும். அதுதான் நாம் குர்ஆனாக வாழுகிறோம் என்பதற்கான அர்த்தமாக இருக்க வேண்டும். அதே போன்று இப்பொழுது உங்களுக்கு ஈஜாப் கபூல் சொல்லி கொடுக்கப்படும். பெண்ணின் தந்தை உங்களிடத்துல ஒப்பந்தத்தை படித்து அவர் சொல்வார், ஒளிகாரராக இருந்து, நீங்க கபில்து என்று சொல்கிறீங்க. நான் அவளை ஏற்றுக்கொண்டேன், மனைவியாக அங்கீகரித்துக் கொண்டேன், இன்ன மகரை கொடுக்கிறேன், அதன் மூலமாக அவள் எனக்கு மனைவியாக ஆகிறாள் என்று நீங்க சொல்லுகிற பொழுது வெறுமன ஒப்பந்தத்தோடு முடிக்கப்பட்டு அந்த பெண்ணை உங்களுக்கு மனைவியாக தருவது அப்படிங்கிற மாதிரி மட்டும் நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய அமானிதமாக உங்களிடத்தில் அவள் ஒப்படைக்கப்படுகிறாள் என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளும். அல்லாஹ்வுடைய அமானிதம், எனக்கு மனைவியாக வரக்கூடியவள் அல்லாஹ்வுடைய அமானிதமாக என்னுடைய கரத்தில் ஒப்படைக்கப்படுகிறார். இந்த இவர்களெல்லாம் அதற்கு சாட்சியாக இருக்கிறார் என்று அந்த சிந்தனையோடு
உங்களுடைய ஒப்பந்தம் இருக்கட்டும். அல்லாஹ்வுடைய அமானிதம், அல்லாஹ்வுடைய அமானிதத்தை நான் எப்படி பாதுகாக்க போகிறேன்? உங்களுடைய சகோதரர் இங்க முதல்ல கிராத் ஓதுனது அவருடைய கூட பிறந்த சகோதரர் அல் ஹாஃபித் அல்தாஃப், அவரு அந்த வசனத்தையே ஓதினார். அமானத்தை பற்றி சொல்கிற வசனத்தை இங்க ஓதி காமித்தார். எல்லாம் பொருத்தம் பாருங்க. நம்ம பேசவும் இல்லை அவர்கிட்ட, அப்படி ஓதுங்கன்னு சொல்லவும் இல்லை, அவரா ஓதுறார். குர்ஆன் அதையெல்லாம் சொல்லி காட்டுக உங்க கல்புல இருக்கிறது. அப்ப நீங்க ஒரு அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவராக உங்களை ஆக்கிக் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இருவர்களுக்குமாக நான் சொல்லிக் கொள்கிறேன். வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பதற்கு ஒரு 3 விஷயத்தை கடைபிடியுங்கள். எப்பவும் பெரும்பகுதி சொல்றதுதான், இதை நீங்கள் அழுத்தமாக கடைபிடிங்க. ஒன்று, ஒரு மார்க்கப்பற்றுள்ளவனாக இருங்கள். முதல் விஷயம். 2 பேருக்குமே, நீங்களும் மார்க்கப்பற்றுள்ளவனாக இருக்கணும், அவளும் இருக்கணும். உங்களுடைய கல்வில குர்ஆன் இருக்கிறது, அதையும் கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாத்திலும் தீனோடு சிந்தியுங்கள். மிக முக்கியமானது அதுதான். உங்களுடைய சிந்தனை கூட தீன் சம்பந்தமாகத்தான் இருக்க வேண்டும். சிந்தனையில் கூட மார்க்கத்துக்கு புறமாக சிந்திச்சிடாதீங்க. அதுல கூட இபாதத், அந்த சிந்தனை கூட, நல்ல சிந்தனைக்கு கூட அல்லாஹ்விடத்தில் கவனிக்கப்படுகிறது. அல்லாஹ் அதை உற்று நோக்குகிறான். எனவே உங்களுடைய சிந்தனை கூட தீனாக இருக்கட்டும். உங்களுடைய பேச்சில் தீன் இருக்கட்டும். மார்க்கம் அனுமதிக்கிறதா என்பதை நீங்கள் குறைந்தபட்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மஹப்பத்தில் தீன் இருக்கட்டும். கணவன் மனைவிக்கு மத்தியில இருக்கிற அந்த தொடர்பு இருக்கிற அந்த மஹப்பா, அந்த முவத்தா ரஹ்மா என்று சொல்லுகிறோமே, அதில கண்டிப்பாக அங்கு தீன் இருக்கட்டும். தீனுக்காக நேசியுங்கள் அவளை. அவளோடு தீனோடு நீங்கள் வாழ்க்கை நடத்துங்கள். மார்க்கம் என்கிற வட்டத்துக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கை வந்து விட வேண்டும். மார்க்கம் என்கிற வட்டத்துக்குள்ளேயே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். அப்படியான ஒரு பண்பை இருவர்களும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருப்பதற்கு பிரதான காரணம் அதுவே. இரண்டாவதாக, உங்கள்கிட்ட இருவர்கள்ட்டையும் இருக்க வேண்டிய, 2 பேருக்குமாக அதை சொல்லுகிறேன். இந்த இருவர்களுக்கு மட்டும், இந்த கணவன் மனைவிக்கு மட்டுமானது அல்ல, இந்த தம்பதிகளுக்கு மட்டுமல்ல, வந்திருக்கிற அத்தனை பேருக்குமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டாவது இருக்க வேண்டிய விஷயம் அமானிதத்தை பாதுகாத்தல். அது ரொம்ப முக்கியமானது. அமானிதத்தை பாதுகாத்தல். உங்களுடைய மனைவி உங்களிடத்தில் என்ன பேசுகிறாள் அனைத்துமே அமானிதமாக இருக்கட்டும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அதுவே ஒருவர் உள்ள தலையீடு இல்லாமல் இருப்பதற்கு பெரிய பாதுகாப்பு அரண் அதுதான். நிறைய பேர் அந்த விஷயத்துல தான் தோத்து போகிறார்கள். உங்களுடைய மனைவி உங்களிடத்தில் பேசுவதெல்லாம் அமானிதம். பல நேரங்களிலே உங்கள் தாயை பற்றியும் பேசலாம், உங்களுடைய தந்தையை பற்றி பேசலாம், உங்களுடைய சகோதரர்களை பற்றி பேசலாம். அவள் எது பேசினாலும் சரி, தவறாக பேசினால் நீங்களே அவளை திருத்துவதற்கு முயற்சி செய்யுங்க, உபதேசம் செய்யுங்க. உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள், அந்த அறைக்குள்ளேயே முடித்துக் கொள்ளுங்கள். அதான் அமானிதத்தை பாதுகாத்த. அவள் பகிரலாம், உங்கள்கிட்ட உரிமை எடுத்து பேசலாம். நம்ம கணவர் தானே, கொஞ்சம் சொல்லி பார்ப்போமே அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லுகிற பொழுது அதை நீங்கள் எப்படி அணுகணுமோ அப்படி அணுங்க. அமானிதத்தை பாதுகாத்து. அது அப்படியே நம்ம தாய்கிட்ட வந்து சொல்லுகிற பொழுதுதான் பிரச்சனை. அதே உங்களுடைய தந்தை கிட்ட போய் சொல்லும் போதுதான் பிரச்சனை. அதே போல அந்த பிள்ளைக்கு நாம் சொல்லிக் கொள்கிறோம், மணாலிக்கு சொல்லிக் கொள்கிறோம். நீங்களும் அமானிதத்தை பாதுகாக்கணும். உங்களுடைய கணவர் உங்களோடு எப்படி அமானிதத்தை பாதுகாப்போடு நடத்தி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அது மாதிரி நீங்களும் அமானிதத்தை பாதுகாக்கணும். கணவன்கிட்ட உங்களுக்கு மத்தியில ஏற்படுகிற விஷயங்கள் அனைத்தும் பாதுகாப்பாக இருக்கணும். உங்களுடைய தாய்கிட்டயோ தந்தை கிட்டையோ அதை பகிரக்கூடாது. இன்பங்களை பகிருங்கள், ஆனால் உங்களுக்குள் நடைபெறுகிற சில விஷயங்களை, சில உரையாடல்களை அதை அமானிதமாகவே பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பிரச்சனைக்கு காரணமே பெற்றோர்களுடைய தலையீடுதான். அதற்கு காரணம் அவர்களே அழிவை தேடிக் கொள்கிறார். அவர்களே தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட போய் சொல்லுவார். அதனால் கணவன் மனைவியே காரணமாகி விடுகிறார். அங்கு மூன்றாவது ஒருவர்கிட்ட போகிற பொழுதுதான் நாலாவது ஒருத்தர் உள்ளே நுழைகிறார், ஐந்தாவது ஒருத்தர் நுழைகிறார். அவரவர்களுக்கு படுகிற அபிப்பிராயங்களை எல்லாம் பகிர்கிறார்கள். அதுவே குடும்பத்தில் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தி விடுகிறது. அப்ப அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவராக இருங்க. முதல்ல தீன்தாரியா இருங்க, அடுத்தது அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவராக இருங்க. மூன்றாவதாக நற்பண்புடையவராக இருங்க. கொழுக்கு ரொம்ப முக்கியமானது. குர்ஆன் அகீதாவை பேசுகிற அளவுக்கு நற்பண்பை பேசுகிறது. குர்ஆனை இரண்டாக பிரிக்க முற்பட்டால் இரண்டு தான்
அங்கு ஒன்று அகீதா, கொள்கை ரீதியான விஷயங்களை குர்ஆன் சொல்கிறது, மற்றொன்று நற்பண்புகளை பற்றி குர்ஆன் பேசுகிறது. மொத்தத்தில் இரண்டாக பிரிப்ப நிறைய விஷயங்கள் இருக்கிறது. மொத்தத்தில் ஒரு குலாசாவாக இரண்டாக பிரித்தால் ஒன்று கொள்கை சம்பந்தப்பட்டது, மற்றொன்று நற்பண்பு சம்பந்தப்பட்டது. அந்த குர்ஆன் கல்புல் இருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது பிர்ருல் வாலிதனை பற்றி பேசுகிறது, அமானிதத்தை பாதுகாத்தலை பற்றி பேசுகிறது, எப்படி நல்ல விஷயங்களை பேச வேண்டும் என்று சொல்கிறது, நல்லவர்களோடு கூடுமா சாதிகீன் சாலிஹீன் என்று இப்படி குர்ஆன் சொல்லுகிற அம்சங்கள் அனைத்து உபதேசங்களும் உங்களுக்கு நற்பண்புகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் அவைகள் செயல்பாட்டோடு இருக்க வேண்டும். வெறும் கல்புல இருக்கிற குர்ஆன் கல்புல இருக்கிறது அப்படின்னு இல்லை, அது வாழ்வியலாக மாற வேண்டும். இப்படி மாறுகிற பொழுது நற்பண்பு மிக முக்கியமானது. நற்பண்பு இருக்குமானால் அதுல பிரதானமாக மன்னிக்கிற தன்மை தன்னால வந்துடும். பாவம் அவ பாவதானே பாருங்க, என்கிட்ட நற்பண்பு இருக்குமானால் மனைவி கிட்ட தென்படுகிற குற்றங்கள் எல்லாம் அவர் கேட்கட்டுமே, உபதேசத்தை அவர் கேட்கட்டுமே, முஜாஹித் ஹாப்ஸா அவர் கேட்கட்டுமே. அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமானது தானே. கொஞ்சம் முடிச்சுக்கிறப்ப பேசிக்கிறீங்களேன். அப்போ நற்பண்பு என்பது ரொம்ப முக்கியமானது. மனைவிடத்தில் காணப்படுகிற குற்றங்கள் குறைகள் என்ற நற்பண்பு இருக்குமானால் அவ மனுஷிதானே, ஏதோ தப்பு செய்து விட்டாள், எவ்வளவு பெரிய பெருந்தன்மை வருகிறது பார், எவ்வளவு பெரிய அந்த மனப்பக்கம் வருகிறவள். அவரு ஒரு பெண் தானே, அவளுக்கும் பலகீனம் இருக்கத்தானே செய்யும், அவளும் தவறு செய்யக்கூடியவள் தானே. எப்பொழுது அந்த சிந்தனை வரும்? என்னிடத்தில் நற்பண்பு இருக்கிற பொழுதுதான் அது காட்சி தரும், விட்டு கொடுக்கிற மனப்பக்குவம். அதே மாதிரி அந்த பிள்ளைக்கும் நற்பண்பு இருக்குமானால் எனது கணவர் தானே, எங்களுக்காக வேண்டிதானே உழைக்கிறார், எங்களுக்காக வேண்டிதானே தியாகம் பண்றார், எங்களுக்காக வேண்டிதானே பயணமானார், எங்களுக்காக வேண்டிதானே அவர் இவ்வளவு சிரமங்களையும் கஷ்டங்களையும் எடுத்துக் கொள்கிறார். அவருக்காக நான் இதை செய்யக்கூடாதா, அவருக்காக நான் இப்படி நடக்க கூடாதா? இப்படி கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இந்த மூன்று அம்சங்களும் இன்னைக்கு நம்மிடத்தில் குறையாக இருப்பதால் தான் திருமண வாழ்க்கையில் சொல்லக்கூடாத விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அருமையான மணமகனுக்கு உங்களுடைய கல்புல குர்ஆன் இருக்கிறது. நீங்க சுமந்திருக்கிற குர்ஆனை வைத்தே உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த மார்க்க நெறியோடும் அமானிதத்தை பாதுகாத்தல் என்கிற அம்சத்தோடும் அதே போன்று நற்பண்பு என்கிற அந்த சிந்தனையோடும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனைவிக்கும் அது மாதிரியான உபதேசங்களை அடிக்கடி உபதேசம் செய்யுங்க. மனைவிமார் நிறைய பேர் உபதேசம் செய்யுங்கன்னா, நிறைய பேர் என்னங்க உபதேசால அவ எங்க கேட்கிறா அப்படிங்கிறான். உபதேசம் செய்யறதுக்கு முதல்ல உங்களுடைய தகுதியை வளர்த்து கொள்ளுங்க. நிறைய பேர் உபதேசம் செய்யறத மனைவி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டா, இவர் உபதேசம் செய்வதற்கு தகுதியற்றவர். இவர் எப்படிங்க அவ பார்க்கிறா, உன்னுடைய செயல்பாட்டை பார்க்கிறார், உன்னுடைய அசிங்கத்தை பார்க்கிறார், உன்னுடைய அவமானத்தை பார்க்கிறார், பெயரளவில் வெறுமன வெளிரங்கமாக நீ நடந்து கொள்கிற நடிப்பை பார்க்கிறார். வீட்டுக்குள் நீ நடக்கிற அரக்கத்தனத்தையும் அசிங்கத்தையும் அவளால் சகித்துக் கொள்ள முடியல. நீங்க போய் உபதேசம் பண்ணும் போது இவன் பெருசா உபதேசம் பண்றான் நினைப்பாளா இல்லையா? உபதேசத்தை கேட்கிற மாதிரி அவளை தயார்படுத்துங்கள். அப்படி தயார்படுத்துகிற பொழுது நான் சரியாக நடந்து காட்ட வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்கணும். இது சாதாரணமான விஷயம் அல்ல. குடும்ப வாழ்க்கை என்பது அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்வில் செயல்படுத்தி காட்டியதை இன்று வரைக்கும் நமக்கு அது பாட புத்தகமாக இருக்கிறது. அதை படிக்கிறோம் அல்லது பல பேர் புறக்கணித்து கொண்டிருக்கிறோம். படித்திருக்கிறோம் வாழ்க்கையை. அது ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை அப்படின்னு மட்டும் படிச்சுட்டு முடிச்சிட்டோம். அதை பின்பற்றுவது தானப்பா உனக்கு உஸ்வத்துன் ஹசனா, அதுதானப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் நேசிக்கிறதுனுடைய அர்த்தமாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும். எனவே அருமையானவர்களே, இந்த அடிப்படையில இந்த திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களுக்கு நல்ல பரக்கத்தையும் அபிவிருத்தையும் அவர்களுக்கு சாலிஹான பிள்ளையும் அல்லாஹ் கொடுத்து அவருடைய வாழ்க்கையில மகிழ்வையும் சிறப்பையும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அவருடைய எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். அவர்களுக்கு மத்தியில அவங்களுடைய குடும்பங்கள்ல நல்ல ஒற்றுமை அல்லாஹ் கொடுக்கட்டும். அவங்களுக்கு மத்தியில முவத்தத்து ரஹ்மத்து என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த முவத்தத்து கிடைப்பதற்கும் அவர்களுக்கு மத்தியில ரஹ்மத்து கிடைப்பதற்கும் அவங்களுடைய சம்பந்தப்புற உறவுகள் சிறப்பாக இருப்பதற்கும் நாம் அனைவர்களும் துஆ செய்வோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் கைர் ஷேக்.
இன்றைய தலைமுறையினருக்கு தேவையான நல்ல பல அறிவுரைகளை வழங்கி அமர்ந்திருக்கிறார்கள் ஷேக் அப்துல் மஜீத் மஹ்தரி அவர்கள். திருமணத்தின் முத்தாய்ப்பாக மணமக்கள் மற்றும் அவரதும் குடும்பத்தாரை அறிமுகப்படுத்தி ஈஜாப் கபூல் எனும் மன வாழ்க்கை ஒப்பந்த நிகழ்வுக்குள் செல்வோமாக. மர்ஹூம் எம் சையத் இஸ்மாயில் அவர்களின் மகன் வழிப்பேரனும் மர்ஹூம் எஸ் சையத் முகமது அவர்களின் மகள் வழிப்பேரனும் அல் ஹாஃபில் எஸ் ஐ பரகத் முகமது அவர்களின் அன்பு புதல்வனுமாகிய அல் ஹாஃபில் BM சையத் இஸ்ஹாக் பிஃபாம் மணாலனுக்கும் சகோதரர் SI முகமது முஹித்தீன் மஃபாஸ் அவர்களின் மகன் வழி பேத்தியும் மர்ஹூம் மானா கூனா முகமது அலி ஆலிம் மகள் அவர்களின் மகள் வழி பேத்தியும் சகோதரர் MM சையத் இஸ்மாயில் தம்மாம் இஸ்மாயில் அவர்களின் அன்பு புதல்வியுமாகிய SI மரியம் ஜுவைனா MA IS மணாலிக்கும் இப்போது திருமண ஒப்பந்த நிகழ்வை மணமகளின் தந்தையாகிய தம்மாம் இஸ்மாயில் அவர்கள் நிகழ்த்தி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனது மகள் மரியம் ஜுவைனாவை நீங்கள் தருவதாக வாக்களித்த ஒப்புக்கொண்ட 10,000 ரூபாய் மகருக்கு எனது மகளின் மனப்பூர்வ சம்மதத்தோடு சபையோர் சாட்சியுடன் அவளை உங்களுக்கு நிக்காஹ் செய்த தருகிறேன். நீங்கள் அதை ஒப்புக்கொண்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறேன். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உமக்கு அகத்திலும் புறத்திலும் அருள் புரிவானாக, உங்கள் இருவரையும் நற்காரியங்களில் மென்மேலும் ஒன்று சேர்ப்பானாக என்ற நபிகள் காட்டி தந்த துவாவோடு இந்த நிகழ்ச்சி அடுத்த கட்டமாக நன்றி உரைக்கு செல்கிறது. இந்த திருமண நிகழ்ச்சியில மணமகனின் வழிமாவாக தேநீரும் ஸ்நாக்ஸும் இங்கு நிகழ்ச்சி முடிந்த பின் வழங்கப்படுகிறது. அனைவரும் அதை அருந்தி உண்டு செல்லுமாறு உங்களை மணமகனின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி உரையாற்றுகிறார் எமது அன்பு சகோதரர் தம்மாம் இஸ்மாயில் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வலா ஆலிஹி வமன் வலா அம்மா பாத். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ஒரு அருமையான மன மகிழ்வான திருமண வைபவத்திலே நிகழ்விலே ஒன்று கூடி இருக்கிறோம். மன் லம் யஷ்குர் இன்னாஸ் லம் யஷ்குர் இல்லா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிக்கு ஏற்ப மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாக ஆக மாட்டான் என்ற அடிப்படையிலே மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவது அவசியமாகிறது. அன்பானவர்களே, இந்த அருமையான வைபவத்திற்கு நம்முடைய ஜமாத்தின் நிர்வாகம் சம்மதம் தெரிவித்ததோடு மட்டுமில்லாமல் ஜமாத் நிர்வாகத்துடைய தலைவர் கலாமி ஹாஜியார் அவர்கள் தங்களுடைய சிரமமான வயது முதிர்ந்த கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த நிகழ்வுக்கு வந்து அமர்ந்து, அது மாதிரி நம்முடைய முன்னாள் தலைவர் தஸ்தகீர் ஹாஜியார் அவர்களும் மற்ற நம்ம பல்வேறு நிர்வாகிகளும் சிரமம் பாராமல் வந்து இந்த நிகழ்வை சிறப்பித்து வைத்ததற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய அஸ்ஹர் மீடியா டீம் அல்லாஹ்வுடைய அருளால் ஆடியோ, வீடியோ, லைவ் என்று பல்வேறு விஷயங்களை மிக திறம்பட இந்நிகழ்வில் மட்டுமல்லாமல் இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை மிகச் சிறப்பாக பல வருடங்களாக செய்து வருகிறார்கள். அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, அன்பானவர்களை, இரு மண வீட்டார் ஆண் பெண் மணமகன் மணமகள் வீட்டாருடைய அழைப்பை ஏற்று உள்ளூர், வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் என்று பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்வேறு சிரமங்களை மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பித்தமைக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து ஜமாத்தார்களும் மிக திரளாக வந்திருக்கிறீர்கள். பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள், பல்வேறு நண்பர்கள், உறவுகள் என்று சிரமம் பாராமல் வந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உலமா பெருமக்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, குறிப்பாக அன்பானவர்களே, நமது அன்பு நண்பர் இன்ஜினியர் ஷஃபியுல்லா கான் அவர்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில பொருளாளர் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அஹ்லுசுன்னா அகாடமியினுடைய நிறுவனர், தொண்டியிலே சில வருடங்களாக மகளிர் இஸ்லாமிய கல்லூரியை திறம்பட நடத்தி வரக்கூடிய டாக்டர் முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஷேக் அப்பாஸ் அலி மௌலவி அவர்களும் நம்முடைய அழைப்பை ஏற்று நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதிராம்பட்டினத்தைச் சார்ந்த நமது அன்பு சகோதரர் நசருத்தீன் சாலிஹ் அவர்கள், அதிராம்பட்டினத்தில் உள்ள கடற்கரை பள்ளியுடைய முக்கிய நிர்வாகிகள் ஒருவர், அவருக்கும் நமக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஜினியர் இப்ராஹிம் ஷா அவர்கள் திருநெல்வேலியிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதிலும் பல்வேறு கல்வி ஸ்தாபனங்களை நடத்தி வரக்கூடிய ஒரு அருமையான சகோதரர், அவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரர் நிஅமத்துல்லா அவர்கள் சென்னையிலிருந்து மாற்று மத நண்பர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய அளப்பரிய அந்த அரிய பணியை பல வருடங்களாக சிறப்பாக செய்து வரக்கூடிய அந்த சகோதரருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பெயர் குறிப்பிடப்படாத அனைத்து சகோதரர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். அல்லாஹ்விடத்திலே பரிபூரண அல்லாஹ்விடத்திலே மனமார்ந்து மணமக்களுக்காக துஆ செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருவோம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நமது அல்ஜாமியுல் அஸ்ஹர் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பின்னணியோடு மணமகன் மகிழ்ச்சி கொடையாக, மனக்கொடையாக வழங்கக்கூடிய 10,000 ரூபாய் ரொக்கத்தை மணமகளின் தந்தையிடம் வழங்கி மகராக அதை பெற்றுக்கொள்கிறார்கள். அதை நீங்கள் அவர்களுக்கான வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு துஆ செய்து மகிழுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, நம் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மணமகன் ஒரு ஹாஃபில் என்று கூறப்பட்டது. இப்பேற்பட்ட ஹாஃபில்கள், நூற்றுக்கணக்கான ஹாஃபில்கள் இங்கிருந்து கடந்த 28 ஆண்டுகளாக வெளியே சென்றிருக்கிறார்கள். அவர்கள் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ இருப்பதில் நமக்கு பெருமைதான். இருந்தாலும் ஒரு நல்ல குட் முஸ்லிமாக, ஒரு நல்ல சமூக பணி செய்யக்கூடியவர்களாக, நல்ல குடும்ப தலைவராக, நல்ல தந்தையாக, நல்ல ஒழுக்க சீலராக வெளியே போக வேண்டும் என்ற நன்னிலையோடு தான் இந்த அல்ஜாமியுல் அஸ்ஹர் ஜும்மா மஸ்ஜிதிலே 2 மாணவர்களை கொண்டு துவங்கி இன்று நூற்றுக்கணக்கான ஹாஃபில்கள் வெளியே செல்லிருக்கிறார்கள். எப்போதுமே 70க்கு சற்றொப்ப 70-80 மாணவர்கள் இந்த கல்வி பயின்று வருகிறார்கள் என்ற ஒரு அழகிய செய்தியை உங்களிடம் வைப்பதோடு, ஆரம்ப கல்வி, மக்தப் என்ற ஆரம்ப கல்வி, தீனியாத் என்ற நற்போதனை இங்கு பல்வேறு வருடங்களாக நடைபெற்று வருகிறது. சிறார்கள் தங்களுடைய வெண்மையான ஆடைகளிலே ஞாயிற்றுக்கிழமை இங்கு வந்து இந்த கல்வியை கற்றுச் செல்கிறார்கள். இது போன்ற ஆரம்ப கல்வி அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக ஒரு சாலிகான பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகள் மாற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆலிம் பெருந்தகை நிறைய விஷயங்களை குறிப்பிட்டார்கள். திடீரென்று நாம் மாற வேண்டும் என்பதில் பிராயத்திலிருந்து மாறி, பின்னர் இளமையில் மாறி, வாலிபத்தில் மாறி, முதுமையில் மாறி சுவனம் அடைய வேண்டிய ஒரு சூழல் இன்று நம்மை நிலவி கொண்டிருக்கிறது. ஒரு மேற்கத்திய கலாச்சாரம், ஒரு வகையான சீரழிவு, சமூக ஊடகங்களிலே வீழ்ந்து கிடப்பது, இது போன்ற உலகத்திலே கான்ஸ்பிரசி, ஒரு சதியாகவே இளைஞர்களை குறியாக கொண்டு அவர்களை வழிகெடுக்க செய்யக்கூடிய எத்தனையோ மென்பொருட்களாக இருக்கட்டும், பிளே ஸ்டோர்களாகட்டும், கேமுகளாக இருக்கட்டும், உலக இச்சைகளில் உடனடியாக அடிமையாகக்கூடிய, அடிக்ட் ஆகக்கூடிய எத்தனையோ சூழ்நிலைகளாக இருக்கட்டும், போதை வஸ்துகளாக இருக்கட்டும், பல்வேறு வடிவங்களில் ஊடுருவக்கூடிய தீமையான காரியங்களாக இருக்கட்டும், நம் பிள்ளைகள் நிச்சயம் அது போன்ற சூழலுக்கு ஆளாக கூடாது என்ற ஒரு தூரமான சிந்தனையிலேயே ஒரு 1/4 நூற்றாண்டாக நமது ஜமாஅத்து, நமது நிர்வாகிகள், நமது மூத்தவர்கள் எல்லாம் சிந்தித்து இது போன்ற தீனியா வகுப்புகளையும் ஹிஃபுல் மதரசாக்களையும் உருவாக்கி வந்திருக்கிறார்கள். ஆகவே வருங்காலங்களிலே உங்களுடைய பிள்ளைகளை இந்த ஜமாத்தோடு நீங்க அரவணைத்து இங்கே இருக்கக்கூடிய எண்ணற்ற இஸ்லாமிய பணிகளை தோளோடு தோள் நின்று செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. வருங்கால சமூகம் பள்ளிவாசல்களோடு, மஸ்ஜிதுகளோடு, சமூகத்தோடு தொடர்பற்ற நிலை இருந்தால் அவர்கள் அந்நிய தன்மைக்கு சென்று விடுவார்கள். அவர்கள் நமக்கு பிள்ளையாக இருப்பது கடினமாக மாறிவிடும். ஒக்கூ அம்புசக்கும் வஹலிக்கும் நாரா ஒக்கூது ஹன்னாசு அல் ஹிஜாரா.
நாம் மட்டுமே சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்றுமில்லை, நாமும் நம் குடும்பமும் நரக ஜுவாலைகளிலிருந்து நம் பிள்ளைகளையும் நம் குடும்பத்தையும் உற்றாரையும் உறவையும் முழுமையாக அந்த நாரில் இருந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் நம்மிடம் நிலவுகிறது. ஆகவே வரக்கூடிய ரமலானுக்கு முன்னாலே நீங்கள் திட்டமிடுங்கள் உங்கள் பிள்ளைகளை ஹாஃபிலா ஆக்குவது. இங்கு 2 கல்விகள் கொடுக்கப்படுகிறது. உலக கல்விகளும் இடைநிற்றல் இல்லாமல் பள்ளிக்கூடங்களிலும் தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் இருக்கிறது. அதுபோன்று ஒவ்வொரு வாரமும் இங்கு மார்க்க சொற்பொழிவுகள், மார்க்க ஆலிம்களை வைத்து தேவையான காலத்திற்கேற்ப மார்க்க உபன்யாசங்கள் நடைபெற்று வருகிறது. அதிலும் அதிகமாக மக்கள் பங்கேற்று நல்லுணர்வு பெற வேண்டும், மாற்றத்தை உண்டு செய்ய வேண்டும். ரமலான் நம்மளை வரவேற்க இருக்கிறது. அந்த ரமலானிலும் நம்முடைய இபாதத்துகளை நல்ல முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓதுதலோடு தர்பியாக்களை, தஸ்கியாக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நமக்கு இருக்கிறது. அதற்கு ஏற்ப இந்த ஜமாத்தும் இந்த மஸ்ஜிதும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒத்துழைக்க இருக்கிறது. நீங்கள் எந்நேரமும் இந்த பள்ளி வாயில்களில் மௌலவிகளை தொடர்பு கொள்ளலாம், நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளலாம். அதிகம் ஆசைகளோடு மார்க்க கல்வியை பயின்று இம்மையும் மறுமையும் சிறப்பாக்கி கொள்வோமாக என்ற நல்ல செய்தியை உங்களிடம் வைப்பதில் பெருமகிழ்வடைகிறோம். எல்லாரும் இந்த தேநீரை அருந்தி கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஸ்நாக்ஸை சாப்பிட்டு மாஷா அல்லாஹ் செல்லுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம், அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக குஃபாரா துவா ஓதிக்கொள்வோமாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان كل من عليها فان كل
من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. فبأي آلاء ربكما تكذبان؟ يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن. فبأي آلاء ربكما تكذبان؟ سنفرغ لكم أيها الثقلان. فبأي آلاء ربكما تكذبان؟ يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان. فبأي آلاء ربكما تكذبان؟ يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتصران. فبأي آلاء ربكما تكذبان؟ فإذا انشقت السماء فكانت وردة كالدهان. فبأي آلاء ربكما تكذبان؟ فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان. فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان. فبأي آلاء ربكما تكذبان؟ يعرف المجرمون بسيماهم فيؤخذ بالنواسي والأقدام. فبأي آلاء ربكما تكذبان؟ هذه جهنم التي يكذب بها المجرمون يطوفون بينها وبين حميم آن. فبأي آلاء ربكما تكذبان؟ ولمن خاف مقام ربه جنتان. فبأي آلاء ربكما تكذبان؟ ذواتا أفنان. فبأي آلاء ربكما تكذبان؟ فيهما عينان تجريان. فبأي آلاء ربكما تكذبان؟ السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يترك سدى ألم يكن نطفة من مني يمنى ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى أليس ذلك بقادر على أن يحيي الموتى بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس
ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة. وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة. ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة. كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق.